தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட். இந்தியன் 2 படத்தோட கடைசியில இந்தியன் 3 படம் ட்ரெய்லர். இயக்குனர் சங்கர் திட்டம். மறைந்த திமுக தலைவர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. அதற்கு ரஜினிகாந்த் வாழ்த்துக்களும் தெரிவித்திருக்காருங்க. 1994ஆம் ஆண்டு காதலன் படத்துல முதலாக ஏஆர் ரகுமானும் பிரபுதேவாவும் கூட்டணிங்க. இவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 6வது படத்துல இணைய போறாங்களாம். கமல் நிறுவனம் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரித்து சிவகார்த்திகேயன் நடிக்கும் படம் அமரன். இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் செய்யப்படுகிறது. மே 24ஆம் தேதி லிங்குசாமியின் வடக்கன் படம் ரிலீஸ் ஆக போகுதாங்க. அந்த படத்தை பார்த்த சென்சார் அதிகாரிகள் வடக்கன்ற தலைப்பை மாத்த சொல்லிட்டாங்களாம். இசைஞானி இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாற்றுல தனுஷ் இளையராஜாவா நடிக்கிறாராங்க. இந்த படத்துல மியூசிக் டைரக்டரே இல்லையாம். அவருடைய பழைய பாடல்களை தான் எடுத்து யூஸ் பண்ண போறாங்களாம். தமிழ் சினிமாவுக்கு போராத காலமா இருக்கு. கடந்த 6 மாசத்துல 100 தியேட்டர்கள் மூடப்பட்டிருக்காங்க. சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். ஜூனியர் என்டிஆர் தனது 30வது படமான தேவாரா 1 படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தின் முதல் பாடல் மே 19ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. மம்முட்டி கௌதம் மேனனிடம் கதை கேட்டாராம். அது புடிச்சு போய் தன்னோட தயாரிப்புல அவரையே படத்தை இயக்க சொல்லிட்டாராம். நடிகர் சசிகுமார் நடித்து இயக்குனர் மந்திரமூர்த்தி இயக்கிய படம் அயோத்தி. அந்த இயக்குனருடைய அடுத்த படத்திலையும் சசிகுமார் நடிக்கிறாராம்.